பொங்கலுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் ஊற வச்சு கழுவி எடுத்துட்டுக்கிறோம். ஒரு கப்பு, இது ஒரு கப்பு போட்டுக்கலாம். இதுக்கு 2.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் நெய் ஊற்றிட்டுக்கிறோம். நெய் இதில் சேர்க்க தேவையில்லை. சீரகம் போட்டுக்கலாம். மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இது கொஞ்சம் நல்லா செவத்துல வதக்கிங்க. நல்லா செஞ்சிச்சு. இதெல்லாம் ஊற்றிக்கலாம். இதே தொடர்ந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள் நீங்களும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க. இது போல் பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.